அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் வந்து ப்ரெட்டில் குலாப் ஜாம் செஞ்சுருக்கேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செய்கிறது ஒரு 10 நிமிஷம் வேலை தான். ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எவ்வளோ ஜீராலாம் குடிச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிரெட் ஸ்லைஸ் பாருங்கள், ஒரு 8 இது வச்சுருக்கேன். இந்த கார்னரில் உள்ளது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா கூட குறைச்சி தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க ப்ரெட்டை. இந்த கணர் கட் பண்ணாதே தூக்கி போட்டுற வேணாம். அதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டாக்கா நம்ம ப்ரெட் க்ரம்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ண ப்ரெட்டை மிக்சியில் போட்டு தூள் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், தூள் பண்ணிட்டு வந்துட்டேன். பால் போட்டு சின்ன பாக்கெட் ஒன்று போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம வந்து பசஞ்சுக்கலாம். ரொம்ப ஊற்றிடக்கூடாதுங்க, தனியாக போயிடும். அப்போ உருண்டை பிடிக்க வராது, கஷ்டமாக போயிடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மெல்ட் தனியாக போயிடுச்சுனாக்கா நீங்கள் என்ன செய்யணும், 2 ப்ரெட்டை வந்து திருப்பி தூள் பண்ணி போட்டுட்டா நமக்கு கரெக்டாக வந்துடும். அதனால் நம்ம ஊற்றும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கரெக்டாக நம்ம பசஞ்சுக்கணும் மாவை. இப்போ வந்து 1 கப்பு நான் தண்ணி ஊற்றுறேங்க. சுகர் சிரப் செஞ்சுக்கிட்டலாம். 3/4 கப்பு நான் வந்து ஜீனி போடுறேன். ஜீனி நல்லா கரையட்டும். ஏலக்காய் 3 தட்டி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக பிசு பிசு தன்மை இருந்தாக்கா போதும். கம்பி பாகுபதம்லாம் தேவையில்லை. லைட்டாக பிசு பிசுன்னு இருந்தாக்கா போதும். அது ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிடுவோம், ரெடி ஆகிடுச்சு. இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். சின்ன சின்ன பாலாக எடுத்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்குவோம். வெடிப்பு இல்லாமல் பார்த்துக்கணுங்க. பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். வெடிப்பு இல்லாமல் நம்ம அதை உருட்டிக்கணும்.
இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ஊற்றிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ஊற்றியாச்சு பாருங்கள். நீட்டு ஷேப்பில் கொஞ்சம் வச்சுருக்கேன், ஓவல் டைப்பில் ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுங்க. கரிகீரம் போட்டோன்னே மீடியத்தில் நம்ம ஜாமுனை போட்டுடலாம். போட்டோன்னே சிம்மில் வச்சிடணும். மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். பொறுமையாக தாங்க செய்யணும், இல்லாட்டி சீக்கிரம் கருகிரும். பாருங்கள் எப்படி உப்பி வருது பாருங்கள். பொன்னிறமாக ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஜீராவில் போட்டுக்கிட்டலாம். ரெடி ஆகிடுச்சு, ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீராவில் போட்டுக்கிட்டலாம். அவசியம் வந்து 3 மணி நேரம் நமக்கு ஊறணுங்க ஜீராவில். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். போட்டோன்னே எடுத்து சாப்பிடக்கூடாது. 3 மணி நேரம் ஊறின பிறகு நான் காமிக்கிறேன். பாருங்கள், 3 மணி நேரம் நான் எடுத்துருக்கேன். எப்படி சூப்பராக ஊறி இருக்கு பாருங்கள். மேலே கொஞ்சமாக பாதாம் முந்திரி கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சம் அழகுக்காண்டி போடுறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. செலவும் ரொம்ப கம்மிங்க. இது செய்கிறது 10 நிமிஷம் வேலை தான். இது ஊறதுக்கு மட்டும் நமக்கு டைம் எடுக்கும். மற்றது செய்கிறதுலாம் ரொம்ப ஈஸி தான். இது எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.